குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா சுவையான பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதை நம்ம வந்து செய்கிற விதம் எப்படின்னு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் காமிக்கிறேன். எல்லாருமே செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நான் வீடியோவுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் இப்போ பார்ப்போம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் வந்து பால் அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த வந்து மாவு புழுங்கரிசி மாவு, இடியாப்ப மாவு புழுங்கரிசியில் செஞ்சதாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி புழுங்கரிசி மாவு ஆட்டி கிண்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா மாவாக இருந்தால் வெந்நீர் ஊற்றி, இடியாப்ப மாவே புழுங்கரிசியில் இருந்தால் வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கணும். இடியாப்ப மாவு மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சு அதை உருட்டி வச்சுருக்கேன். இது வேக வச்சு ஒரு தரம் வேக வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு தரம் வேக வைக்கிறதுக்கு பால் கொதிக்குது. இப்போ இதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக ஊற்ற வெல்லம் தட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது நான் வந்து வேக வைக்க போகிறேன். கத்தியால் தள்ளி விட்றேன். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்றோம். நல்லா தலைப்புலன்னு கொதிக்கையில் தள்ளணும். அப்போ தான் கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு கரையாமல் இருக்கும். அப்படி போட்டபடியே முழுசாக இருக்கும். இப்போ போட்டுட்டோம். இதை யாருமே இப்போ கிண்டி விடக்கூடாது. கிண்டி விட்டுட்டோம்னா கரைஞ்சி போயிடும். இப்போ திருப்பி கொதி வருது பாருங்கள். இப்போ இந்த மூடியை போட்டு மூடி வச்சிடணும். திருப்பி ஒரு கொதி வந்தோன்னு தான் நம்ம கிண்டணும். இப்போ ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ தான் அதை கிண்ட ஆரம்பிக்கணும். இந்த கிண்டுனா கொழுக்கட்டை நம்ம போட்டபடியே இருக்கும், இப்படியே இருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு இன்னொரு தரம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அவிச்சு எடுத்துக்கிட்டோணும். கடைசியாக எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். இப்போ நான் ஒரு தரம் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தட்டில். இது வந்து இப்போ அவிய போட்டிருக்கேன். இன்னும் ஒரு தரம் அவிக்கிறதுக்கு இருக்குது. இப்போ வெந்துருச்சு. இதை ஃபுல்லாக நம்ம இப்போ எடுத்துடுறோம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ மூணாவது தரம் உள்ள கொழுக்கட்டையை ஃபுல்லாக தள்ளி விட்டுற வேண்டியது தான். இது கொதிச்சோன்னே இதை அள்ள வேண்டாம். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ஏற்கனவே வேக வச்சதையும் ஒன்று சேர்த்து கொட்டி இனிப்பு போட்டு இறக்கிற வேண்டியது தான். இப்போ எல்லாமே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ திருப்பி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையும் இதில் சேர்க்க போகிறேன். வேகமாகவே சேர்த்துருங்க, அடி பிடிக்காமல் அப்போ தான் இருக்கும். இப்போ இதில் வெல்லமும் போட்டுடலாம். இப்போ அந்த பால் திக்காயிரும். இந்த கொழுக்கட்டைக்கு சரியாக இருக்கும் பால் கொழுக்கட்டைக்கு. இப்போ வெல்லமும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சோன்னே தேங்காய் பூ சேர்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். தேங்காய் பாலும் சேர்க்கலாம். யாருக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி இதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் பிடிச்சவங்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ போட்டு சாப்பிட பிடிக்க போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஏலக்காய் போட்டுறேன். 2 ஏலக்காய் பிச்சும் போடலாம், தூளாக இருந்தாலும் தூளாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நெய் ஊற்ற போகிறேன். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிடுறேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை அமர்த்திட்டு தேங்காய் பாலை ஆட் பண்ணிடுறேன். இப்போ தேங்காய் பால் அடுப்பை அமர்த்திடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ தேங்காய் பாலை அதில் ஆட் பண்ணிடுறேன். ரெடி. இப்போ நான் சர்வ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. இப்போ பாருங்கள், இது பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. இந்த பால் கொழுக்கட்டை எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.